ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா யோசிக்கிறாய்? உன்னுடைய மனதில் 1000 விஷயங்கள் இருக்கிறது. அந்த 1000 விஷயங்களையும் ஒரே தரியாக போட்டு யோசித்து கொண்டே இருக்கிறாய். ஒரு விஷயம் யோசித்தாலே தலை வெடிப்பது போல இருக்கும் உனக்கு. இதில் எல்லா விஷயத்தையும் போட்டு யோசித்தால் உன்னுடைய மனம் என்ன நிலைமையில் இருக்கும் என்பதை நான் நன்றாகவே உணர்கிறேன். இந்த சாய்க்கு தன்னுடைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள், என்ன விஷயத்தின் மீது ஆசைப்படுகிறார்கள் என்று எல்லாமே தெரியும். ஏனென்றால் அவர்களுடைய இதயத்தில் நான் இருக்கிறேன். நீயே சொல், நீ என்னை எங்கு வைத்திருக்கிறாய்? உன்னுடைய இதயத்தில். அப்படி இருந்தால் நீ என்ன யோசிக்கிறாய், நீ என்ன யோசிக்கவில்லை என்பதை என்னால் சுலபமாக சொல்லிவிடலாமே. சுலபமாகத்தானே நான் சொல்கிறேன். உன்னுடைய மனதில் 1000 விஷயங்களை ஒரே தரியாக போட்டு யோசிக்கிறாய். அதிகமாக எந்த விஷயத்தையும் போட்டு யோசிக்க வேண்டாம். காலம் நிச்சயமாக நீ எதை அதிகமாக இப்பொழுது போட்டு குழப்பிக்கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயத்தில் நல்லதொரு முடிவை உனக்கு கொடுக்கும். நேரம் கொஞ்சம் தாழ்த்தி போனாலும் அது எதையும் நினைத்து நீ கவலைப்படவே வேண்டாம். ஏன் தெரியுமா? எல்லாமே உங்களுடைய நல்லதுக்குத்தான். நேரம் ரொம்ப தாமதமாகுகிறது, என்னதான் செய்ய போகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் என்று யோசிக்கிறீர்கள். யோசிக்க வேண்டிய அவசியமும் ஒரு பொழுதும் கிடையவே கிடையாது. அவனவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்குமோ அது நிச்சயமாகவே நல்ல முறையில் நடக்கும். 1000 பேர் 1000 விதமாக பேசி கேலி கிண்டல் எல்லாமே செய்வார்கள். உனக்கு ஏன், உனக்கு என்ன என்ன இப்படி தேவையில்லாத விஷயங்களுக்கு நிறைய கேள்விகளும் கேட்பார்கள். கேள்வி கேட்பவர்கள் பார்த்தாயானால் உன்னுடைய வாழ்க்கைக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் சம்பந்தமே இல்லாதவர்கள். சாதாரணமாக உன்னிடம் படித்தவர்களாக இருக்கலாம், சாதாரணமாக ஒரு தெருவில் இருப்பவர்களாக இருக்கலாம். யாரோ ஒருவர் தான் உன்னுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் சில விஷயங்களை கேட்டு கேட்டு உன்னை கவலைப்படுத்தலாம். ஆனால் ஒரு விஷயம் கூட எதையும் நினைத்து கவலைப்படாதே என்று நான் சொல்வேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே கிடைக்கும், நல்லதாகவே கிடைக்கும். காலம் ஒவ்வொன்றும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக மற்றவர்கள் யார் என்பதை சொல்லிக் கொடுத்து இருப்பது போல நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நீ செய்ய போகிறாய் என்பதையும் கூடிய விரைவில் காலம் உனக்கு சொல்லும். எதையும் போட்டு இப்பொழுதிருந்தே குழப்பிக்கொள்ளாதே. நேரங்கள் வரும் பொழுது அனைத்தும் உனக்கு சுபமாக நடக்கும். மாறும் நேரம்தான் இது, ஒன்றும் அப்படியே இருக்கும் நேரம் கிடையாது. இது அனைத்துமே நல்ல நேரம், வரும் நேரம்தான். நீயாக போட்டு குழப்பிக்கொண்டு நீயாக போட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டு இருப்பதையெல்லாம் விட எல்லாம் சாய் நல்ல முடிவே செய்வார் என்று நம்பு. உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் கூடிய சீக்கிரமாகவே பதில் கிடைக்கும். யார் என்ன சொன்னாலும் சரி, எதையும் நினைத்து பயப்படாதே. உன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் என்ன சொல்வார்கள், ஏது சொல்வார்கள் என்று எதையும் போட்டு நினைக்காதே. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் முழு விஷயத்தையும் செய்ய போவது நான். இதற்கு மேல் எந்த ஒரு காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் நீ கண் கலங்கவோ இல்லை மனதை வருத்தி கொள்ளவோ தேவையே அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக மாற்றத்தை நானும் கொண்டு வருவேன். நிறைய விஷயங்களை நீ தேடுகிறாய் தானே? உன்னுடைய தேடல்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாகவே நல்லபடியாகவே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் போட்டு ஒரே நேரத்தில் குழப்பிக்கொண்டால் மனதில் எந்த ஒரு நிம்மதியும் இருக்காது. நடக்கும் பொழுது எல்லாமே திருப்தியாகவே நடக்கும். அதுவும் உன்னுடைய குணத்துக்கும் உன்னுடைய மனசுக்கும் எல்லாமே அற்புதமாக நடக்கும். இது நீ யார் என்ன சொன்னாலும் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் நம்முடைய வாழ்க்கை நம்மால் தான் கெட்டு போய் விட்டதோ என்று நினைக்காதே. உன்னுடைய தேவைகள், உன்னுடைய தேடல்கள் ஒவ்வொன்றையும் நான் அறிந்து தெரிந்து ஒவ்வொரு விஷயத்திலும் நான்
அற்புதத்தையே செய்வேன். என்னுடைய பிள்ளைக்கு செய்வதை விட எனக்கு வேறு எதுவும் முக்கியமில்லை. உதாரணமாக ஒரு விஷயத்தை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். தெய்வத்தை நம்பி ஒரு காரியத்தில் இறங்கியவர்களுக்கு நிச்சயமாகவே நன்மை என்ற ஒன்று உண்டு. சோர்ந்து போய் இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. அதுவே தெய்வத்தை நம்பி ஒரு காரியத்தை நீங்கள் இறங்கினீர்கள் என்றால் கட்டாயமாக வெற்றி உண்டு. உங்களுடைய குடும்பம் ஆனது உங்களுக்கு எதிராக நிற்கும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். எந்த ஒரு விஷயத்திற்கும் தெய்வமானது உங்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாகவே உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களையும் உங்கள் பக்கம் கொண்டு வரும். உங்களுடைய ஆசைகளுக்கும் தலையை ஆட்டச் செய்யும். உன்னுடைய மனதில் என்ன யோசிக்கிறாய், எந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறாய், என்னதான் உன்னுடைய சிந்தனைகள் என்று அனைத்தும் எனக்கு தெரிந்த ஒன்று. காலம் முழுக்க உன்னுடைய வாழ்வில் நிம்மதியை நான் தருவேன். எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் பதட்டம் மட்டும் வேண்டாம். உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் என்றால் அதற்கு அடைய சில தடைகள் வந்தாலும், சில பேர் தடையாக இருந்தாலும், அது அனைத்தையும் உடைத்து எறிந்துதான் உன்னால் முன்னுக்கு வர முடியுமே தவிர எதுவுமே சுலபமாக கிடைக்காது. சுலபமாக எந்த ஒரு விஷயமும் வாழ்க்கையில் கிடைத்தால் அது சுவாரஸ்யமும் கிடையாது. சுவாரஸ்யமாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் நினைக்கும் ஒவ்வொன்றும் அப்படியே உங்களுக்கு கிடைக்குமா என்ன? தேடுங்கள், ஓடுங்கள். உங்களுக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் நான் தருவேன். யோசிக்கும் பொழுது சில விஷயங்கள் கிடைக்காதோ என்று தோன்றும். ஆனால் நீங்கள் முயற்சியை மட்டும் செய்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி என்ற ஒன்று உங்களுக்கு சுலபத்தில் நீங்கள் அடைந்து விடலாம். பௌர்ணமி அன்று, அதாவது அடுத்த பௌர்ணமி அன்று கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் செய்து பார். யாருக்காவது ஒருவருக்கு அன்னதானமும், அப்படி இல்லை என்றால் தெருவில் நிற்கும் நாய்களுக்கு முன்னால் முடிந்த பிஸ்கெட் போன்ற உணவுகளை அதற்கு போடு. பால், பிஸ்கெட் ஏதோ ஒன்றை அவர்களுக்காக வாங்கி போடு. அந்த வயிறானது எவ்வளவு பசியோடு இருக்கோ அந்த பசியை நீ தீர்க்கும் பொழுது அது உனக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை உண்டாக்கும். மனிதர்களுக்கெல்லாம் செய்வதை விட நீ வாயில்லாத ஜீவனுகளுக்கு செய்து பார். அது உனக்கு எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் நடக்கும் என்பது. ஏனென்றால் வாயிருக்கும் மனிதன் எப்படியோ அவன் சாப்பிடுவான். வாயில்லாத ஜீவர்கள் எப்படி அவர்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வார்கள்? உன்னால் முடிந்தால் இருவருக்குமே செய்யலாம். நான் உன்னுடைய அப்பா. உனக்கு எது செய்தால் நல்லது நடக்கும், எந்த விஷயம் செய்தால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கும் என்பதை நான் சொல்வேன். இதை நீ பரிகாரமாக எடுத்தாலும் சரி, இல்லை எனக்கு இது பரிகாரமாகலாம் எனக்கு வேண்டாம், அவர்களுக்கு நான் சாப்பாடு போடுகிறேன், உணவு கொடுக்கிறேன், அவர்களுடைய பசியை தீர்க்கிறேன், இதனால் எனக்கு நன்மையும் வேண்டாம் தீமையும் வேண்டாம் என்றாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீ செய். அதற்கான நல்ல நல்ல விஷயங்களை கண்டிப்பாக நான் தருவேன். எனக்கு எந்த ஒரு பிள்ளையையும் பாரபட்சமாக பார்க்க பிடிக்காது. முக்கியமாக பணக்காரன் தான் பிடிக்கும், ஏழை தான் பிடிக்கும். பணக்காரன் மட்டும்தான் இங்கு எனக்காக செய்கிறான், எனக்கு பூஜை கொடுக்கிறான், எனக்காக உடையை எடுக்கிறான், இப்படியெல்லாம் பார்த்து செய்யும் ஒரு தெய்வமோ இங்கு யாருமே கிடையாது. தெய்வங்களுக்கு இங்கு எல்லாருமே பொதுவுதான். உங்களுக்குத்தான் பணம் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என்று உண்டு. ஆனால் எனக்கு பணம் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என்று எந்த ஒரு பாகுபாடுமே தெய்வங்கள் எங்களுக்கு கிடையாது. அதனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொன்றும் நீங்கள் செய்யுங்கள், அதற்கான நல்லது நடக்கப்படும். இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன், பணக்காரனுக்கு மட்டும்தான் தெய்வம் செய்யும் என்பது இல்லை, உங்களுக்கும் செய்யும். கூடிய விரைவாக காலம் உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் தோற்றுவிட்டோமோ என்று நினைக்க வேண்டாம். சிரித்து சந்தோஷமாக எல்லா நாளும் அற்புதத்தோடு இருங்கள்.
வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். எல்லா நாளும் எப்பொழுதும் உங்களுடைய கூடவே இருந்து உங்களை வாழ வைத்து சந்தோஷப்படுத்துவேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.